ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக கோல்டன் ஏரோ பெட் ஷாப் போயிருந்தேன். என்னோடய மான்ஸ்டர் ஃபிஷஸ்க்கு வந்து ஃபீடிங் ஃபிஷஸ் வாங்குறதுக்கு. ஃபீடிங் ஃபிஷஸ் வாங்கிட்டு பில் பே பண்ணும்போது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க் செட்டப்பில் ஹாம்ஸ்டருக்கு வந்து கேஜ் செட் பண்ணியிருந்தாங்க. ஹாம்ஸ்டர் பார்க்கும்போது அதில் ப்ரீடிங் ஆகி குட்டியுமே பார்த்திங்கன்னா மூமெண்ட்டு நல்லா ஆக்டிவாக இருந்தது. அதில் ஒரு குட்டி பார்த்திங்கன்னா இந்த கார்னருக்கு வந்துட்டு வாக் பண்ணிகிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. நமக்கு ஹாம்ஸ்டர்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதோட மூமெண்ட்டு, ஆக்டிவிட்டி, அது ப்ளே பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். ஈவன் நைட் டைமில் தான் ரொம்பவுமே ஆக்டிவாக இருக்கும். நம்ம ஒரு பேர் வாங்கி ப்ரீடிங் ஆகி நம்ம என்ன பண்ணோன்னா மேல் ஃபீமேலை வந்து ஒரே கேஜ்லேயே வச்சு குட்டியோட க்ரோ பண்ணும்போது குட்டியெல்லாம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. நான் பெட் ஷாப்பில் கேட்கும்போது இந்த மாதிரி ப்ரீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மேல் ஹாம்ஸ்டர் வந்து செப்பரேட் பண்ணணும், நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது குட்டியை சாப்பிட்ருங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஈவன் இந்த பெட் ஷாப்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க மேலே வந்து செப்பரேட் பண்ணிட்டாங்க. ஃபீமேல் ஹாம்ஸ்டர் மட்டும்தான் அந்த குட்டிகளோடு இருந்தது. நம்ம அவங்ககிட்ட ப்ரீடிங் ஆகி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேட்டதுக்கு ஒரு 5 days ஆச்சுங்கிற மாதிரி சொன்னாங்க. அரௌண்டு 5 daysலேயே பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத்து. குட்டி ஹாம்ஸ்டர் பாருங்கள், அதனால் நடக்கவே முடியல. ட்ரை பண்ணுது. பார்க்குறக்கு அதோட ஆக்டிவிட்டி சூப்பராக இருந்தது. ஃபீமேல் ஹாம்ஸ்டர் வந்து நல்லா ஃபீட் எடுத்துகிட்டு இருந்தது. சீடு எஸ்பெஷலாக சன்ஃப்ளவர் சீட் போட்டிருந்தாங்க. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா அந்த தனியாக இருக்கிற குட்டியை வந்து வாயில் தூக்கிட்டு வந்து அந்த ஏற்கனவே இருக்கிற குரூப்பில் அது விட்டுருது. ரொம்பவுமே கேர் பண்ணிடுச்சு ஃபீமேல் ஹாம்ஸ்டர். நம்ம பார்த்துட்ருக்கும்போது நம்ம குட்டியை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி போனால் கடிச்சிருங்கிற மாதிரி சொன்னாங்க. ரொம்பவுமே அக்ரெசிவாக இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த டைமில். அதனால் வந்து ஹாம்ஸ்டரோட ஹாம்ஸ்டரையோ நம்ம டிஸ்டர்ப் பண்ணல. சைலண்டாக வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக ரொம்ப அக்ரெசிவாக தான் இருந்தது. எங்கே நம்ம குட்டியை இது டிஸ்டர்ப் பண்ணிடுவோமோ என்னமோன்ட்டு. நார்மலாக பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்டர் வந்து வெளியவே வராது. அதுக்குள்ளார ஹைடிங் ஸ்பாட் ஏதாவது இருந்ததுன்னா உள்ளே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் ஒரு வீடு மாதிரி வச்சுருந்தாங்க சின்னதாக. அதுக்குள்ளார தான் போய் ஒளிஞ்சு சைலண்டாக பார்த்துட்ருக்கோம். இல்லைன்னா தூங்கிடும். மோஸ்ட்லி நைட் டைமில் தான் ரொம்ப ஆக்டிவாக வெளியே வந்துட்டு ஏதாவது நமக்கு அதுக்கு டாய்ஸ் கொடுத்துருந்தோம்னா அதில் ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக. பார்க்குறக்கே அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து ஹாம்ஸ்டர் பற்றி வீடியோ போட்டிருப்போம். நம்ம க்ரோ பண்ணிகிட்டு இருந்தோம். என்னென்னா இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா ஒரு 3 years அரௌண்ட் தான். லாங் டைமாக வந்து இருக்காது. குட்டி எல்லாமே ரொம்ப ஆக்டிவாக நல்லா க்ரோவாக இருந்தது. பெட் ஷாப்பில் நல்லா கேர் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் போனால் இதோட அப்டேட்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அங்கே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா பாருங்கள், குட்டியை வந்து வாயில் எடுத்து எப்படி கொண்டு போய் வைக்குதுங்கிறத. கொஞ்சம் நேரம் நின்று இந்த கிளிப் எடுக்கிறதுக்கு வேண்டியே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு மெயின்டைன் பண்ணுது. இந்த மாதிரி பெட்ஸ் அண்ட் ஃபிஷஸ் பற்றி வீடியோ பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஈவன் வைல்ட் லைஃப் ரிலேட்டட் வீடியோஸுமே நம்ம சேனலில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.